ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு செம்ம சூப்பர்பான சாக்லேட் லாவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதோட டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருந்ததுங்க. அப்படி ஹெவன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. அப்படி அந்த கேக் வந்து ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி செம்ம சூப்பர்பாக அப்படி வாயில் வந்து கரையிற அளவுக்கு செம்ம டேஸ்ட்டில் இருந்ததுங்க. இந்த கேக் பாருங்கள், ரொம்ப சுட சுட இருக்குது, அப்படியே ஆவி பறக்க. இது வந்து ரொம்ப ஃப்ளஃபியாக இருந்தது இந்த கேக்கு. இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் அதனால தான் இது எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக வந்திருந்தது. சாக்லேட் வந்து கொஞ்சம் நான் கம்மியாக போடப்போ அந்த லாவா கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு, மற்றபடி ஒன்றும் இல்லை, செம்ம சூப்பர்பாக வந்திருக்கு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து குக்கரில் 3 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க. ஓவனில் ஒரே 1 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன். அப்புறம் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் பவுடர், சீனியை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ரௌன் சுகர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொக்கோ பவுடர். நான் வந்து கேட்பரியோட கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு குட்டி டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் கொஞ்சோண்டு எடுத்து போட்டுக்கோங்க, ஒரு 3 பிஞ்ச் அளவு. அப்புறம் பேக்கிங் சோடா ஒரு 2 பிஞ்ச் அளவு, அந்த மாதிரி பாருங்கள், அது குட்டியோண்டு டீஸ்பூன். அப்புறம் கொஞ்சமாக சால்ட் மேலே தூவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து குவான்டிட்டி எல்லாம் கம்மியாக இருக்கிறதுனாலங்க இது ஒரே 1 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து என்னடா 1 நிமிஷத்தில் எப்படி ரெடி ஆகுது அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. கண்டிப்பாக 100% 1 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மில்க் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எக்கு வேணால் எக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில், குக்கிங் ஆயில், அப்படி இல்லைனா பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து வனிலா எக்ஸ்ட்ராக்ட்டு. இது வந்து ஒரிஜினல்ங்க. இது ரொம்பவே நல்லா இருக்குது, நல்ல ஒரு மணமாக இருக்குது. அப்புறம் வந்து ஒரு டூப்ளிகேட் கிடையாது, ஒரிஜினல் குவாலிட்டி. ஸோ இது வந்து நான் வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த 35 ரூபா 45 ரூபா நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அது முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம், அது நல்லது கிடையாதுங்க, அது ஃபேக்கு. அது இருந்தால் தூர போட்டுருங்க. அவ்வளோதான். இது வந்து நான் இதற்கு ஒரு அந்த வெனிலா எசன்ஸ் கூடிய வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். ரியலி ஒரே 1 நிமிஷத்துலேயே இது வெந்துருங்க. நீங்கள் வந்து நிறைய பேர் எப்படிக்கா 1 நிமிஷத்தில் வெந்துடும் அப்படி இப்படிலாம் மெசேஜ் பண்ணுறீங்க. பட் உண்மையிலே 100% உண்மைங்க. ஒரே நிமிஷத்துலேயே வெந்துடும். இது ஓவனில் 1 நிமிஷத்தில் குக்கிங் மோடில் வச்சு எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதை நீட்டாக பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து சாக்லேட் வந்து பாருங்கள், அமுல் சாக்லேட்னா யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் நல்லா மெல்ட் ஆகி வரும். நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டு பண்ணினீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகாது. அவ்வளோதான். இப்போ வச்சுருங்க. இது ஓரளவு நான் வந்து ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் நேரம் இருந்தது. இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் தான் வைக்கணும், அதுக்கு மேலே வைக்காதீங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்துட்டேன். பாருங்கள், எந்த அளவுக்கு கேக்கு பெர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்குங்க. பாருங்கள், நான் ஏற்கனவே செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு வுட் ஸ்டிக்கை வச்சு லைட்டாக உள்ள ஒரே 1 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிருங்க. உண்மைங்க. நீங்கள் வந்து நம்பாமல் நிறைய பேர் எப்படின்னு ரொம்ப எனக்கு கமெண்ட் போடுதீங்க. 1 நிமிஷத்தில் இது ரெடி ஆயிரும். ரெடி ஆனவுடனே எடுத்து சாப்பிட வேண்டியதான். ஹெவன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பெர்ஃபெக்டான ரெசிப்பிங்க. இது செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆவீங்க. ரியலி அப்படி ஒரு ஃப்ளஃபியாக இருக்கும். இதோட ஃப்ளஃபினஸை நான் சொல்லவே முடியாது. இந்த கேக் அப்படி வாயிலே கரையும், அந்த சாக்லேட்டு அப்படி மெல்ட் ஆகும். ஸோ என்ன கொஞ்சம் சூடாக இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் நீங்கள் ஆற வச்சுட்டு சாப்பிடுங்க. அவ்வளோதான். ஹெவன், வேறு லெவலில் இருந்ததுங்க. நான் இந்த கேக்கில் விளையாடவே ஆரம்பிச்சிட்டேன் அந்த அளவுக்கு. அதாவது அது ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. ரொம்ப செம்ம சூப்பர்பாக வந்துருந்ததுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், குக்கரில் இதை எப்படி பண்ணணும்னு காமிச்சிருந்தேன். பாருங்கள், குக்கரை வந்து நான் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா சூடாக்கி எடுத்துக்கோங்க. சூடாக்கி எடுத்துட்டு நான் வந்து இப்போ வந்து கிண்ணத்தில் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு இது பண்ணலை. பட் நான் கிண்ணத்தில் அதே மாவு தான் நான் இப்போ பண்ணியிருக்கல, அந்த மாவு கிண்ணத்தில் ஊற்றி மேலே சாக்லேட் வச்சு எடுத்துருக்கேன். 3 நிமிஷம் தாங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துட வேண்டியதாக. 100% உண்மையிலேயே 3 நிமிஷத்தில் இது ரெடி ஆயிருங்க. ரெடி ஆனோடனே எடுத்து சாப்பிட வேண்டியதான். பாருங்கள், எப்படி ஆவி பறக்க உடனே ரெடி ஆயிரும். செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.